வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், சண்டிகரில் 5வது தேசிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாடு நடந்து வருது. அந்த மாநாட்டில் ஐபிஎஸ் அதிகாரிகள் முன்னிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் இருக்கார்ல, அவர் என்ன பேசியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது, அதுக்கு உலகம் முழுவதும் ரூட்ஸ் இருக்குது, தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடலாம் தொடர்பில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியால் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் இணைய குற்றங்களால் பாதிக்கப்பட்டோம். இணைய குற்றம் செய்யக்கூடிய கூலிகளை கண்காணிக்க 14C அப்படிங்கிற அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு திருச்சி எஸ்பி பேசியிருக்காரு. சமீப காலமாக திருச்சி எஸ்பிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இடையே பெரிய டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்கு. திருச்சி எஸ்பியுடைய இந்த பேச்சுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆஃப்டர் ஆல் நீங்கள் ஐபிஎஸ் எவ்வளவு காலம் இந்த பதவியில் நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, முடிஞ்சா இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்கள் அரசியலுக்கு எங்களோட மோதி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி பதிவுகளை போடுறாங்க. இப்போ பெரிய டிபேட் நடக்குது. இது டாபிக் 1. திருச்சி எஸ்பியுடைய கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. 2வது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று புதிய தலைமுறையை பொதுமக்கள் பயங்கரமாக கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, கனமழை வெள்ளம் காரணமாக பொதுமக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்திகளாக விவாதமாக நடத்தாம தேவையில்லாத ஒரு டாபிக்கு நேரடி அண்ணாமலை அவர்கள் உதயநிதி விஜய் அவங்களோட நேரடி யுத்தத்திற்கு தயாராகிறாரா அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் டிசம்பர் 3ஆம் தேதி நேர்பட பேசு அப்படிங்கிற ஒரு டிபேட்டை நடத்தியிருக்காங்க. பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பெல்லாம் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரி ஒரு இஷ்யூ வருதோ அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இவங்க எப்படி தெரியுமா டிபேட் நடத்துவாங்க? அந்த பிரச்சனையை எடுத்து விவாதம் நடத்த மாட்டாங்க. திசை திருப்புவதற்காக கட்சிகளுக்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனை, கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை, அதை விவாதமாக நடத்துவாங்க. அப்படி தான் இதுவும். திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர்லாம் ஃப்ளட்டுனால சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள்லாம் அமைச்சர் மீதெல்லாம் சேறு வாரி இறைக்கப்படுது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் இது முக்கியமான டாப்பிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க புதிய தலைமுறையை. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, முந்தா நேற்று இது புதிய தலைமுறையுடைய விவாதம். நேற்று நியூஸ் 7 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? எப்போதுதான் முடியும் இரட்டை இலை வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் ஷோவை நடத்திருக்காங்க. முன்னாடியே நாங்கள் சொல்லலை, புதிய தலைமுறைக்கு என்ன சொன்னோமோ அது நியூஸ் 7க்கும் பொருந்தும். இவங்க எல்லாமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாமே ஆளும் கட்சியை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்ற தான் பார்க்குறாங்க. முக்கியமான விவகாரங்களை திசை திருப்புவதற்கு தான் தமிழக மீடியாக்கள் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நியூஸ் 7ஐயும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இது டாபிக் 2. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போன வருஷம் லட்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டார் பார்த்தீங்களா? லட்சத்தீவில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய புகைப்படம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. இந்திய மக்கள் எல்லாமே எதுக்காக இன்னொரு நாடு மாலத்தீவுக்கு சுற்றுலாவுக்கு போன இந்தியர்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சத்தீவுக்கு போகலாமே அப்படின்னு இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மாலத்தீவு காண்டாயிட்டாங்க. மாலத்தீவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு இந்தியர்கள் பதிலடி கொடுத்தாங்க. இந்தியர்களுடைய பதிலடி எப்படி தெரியுமா அமைஞ்சிச்சு? இனி மாலத்தீவுக்கு போக மாட்டோம், இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேசஸ் எவ்வளவோ இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக்கெல்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க. பெரிய ஒரு கேம்பெயின் நடந்துச்சு. இதன் எதிரொலியாக மாலத்தீவுக்கு வரக்கூடிய இந்தியர்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிச்சு. மாலத்தீவே சுற்றுலாவை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியர்கள் தான் அதிகமாக இங்கே சுற்றுலா செல்கிறாங்க. இப்போ இந்திய கவர்மெண்ட்டை எதிர்த்து, இந்தியாவுடைய பிரதமரை எதிர்த்து மாலத்தீவு மினிஸ்டர்ஸ் பேசினாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க மாலத்தீவு கவர்மெண்ட். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ மத்திய அரசாங்கம் என்ன தெரியுமா முடிவு எடுத்திருக்காங்க? மாலத்தீவை வேற லெவலில் மாற்றுறதுக்கு 8 மெகா திட்டங்களை இப்போ கையில் வச்சுருக்காங்க. 8 மெகா திட்டங்களாம். அதில் முதல் திட்டமாக 303 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த முதல் திட்டத்துக்கான திட்டப்பணி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இந்த 8 திட்டங்கள் முடியும் போது மாலத்தீவை விட வேற லெவலில் லட்சத்தீவு இருக்கும். டெஃபினட்டாக இந்தியர்கள் மட்டும் கிடையாது, வெளிநாடை சேர்ந்த பல பேர் சுற்றுலாவுக்கு மாலத்தீவை செலக்ட் பண்ணாமல் நம்ம லட்சத்தீவை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது டாபிக் 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக கவலை அப்படிங்கிறது கடைசி டாபிக். பிசிகால இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இருக்கார்ல, அவர் திமுகவுக்கு எதிராக அடுத்தடுத்து பல விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் வந்தால் ஆளக்கூடிய தரப்பு 20 பூத்துக்கு ஒரு அமைச்சர், எம்பி அப்படின்னு பொறுப்பாளர்களை நியமித்து பம்பரம் போல களப்பணி செய்கிறது. தேர்தல் வெற்றி பெற அவர்கள் காட்டும் ஆர்வத்தை
மக்கள் துயரில் சிக்கியுள்ள வேளையில் அடிப்படை தேவைகளை தீர்க்கும் பணியில் ஏன் வந்து காட்டலை? ஒரு பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா 20 பூத்துக்கு ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாளர்களை போட்டு பம்பரம் போல வெற்றிக்காக வேலை பார்க்குறீங்களே, இயற்கை சீற்றங்கள் வரக்கூடிய மக்கள் துயரப்படக்கூடிய இந்த வேலையில் அது மாதிரி பொறுப்பாளர்களை போட்டு ஏன் அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸை வந்து பூர்த்தி செய்ய ஏன் முடியலை உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் இயற்கை சீற்றங்களால் மக்கள் பாதிக்கப்படுவதும் அரசாங்கம் அதுக்கு காரணம் சொல்வது மட்டுமே வாடிக்கையாக உள்ளது ஒவ்வொரு வாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா டைரக்டாக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.